நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குற விஷயங்கள்ல முக்கியமானது பயணங்கள். என்னதான் நம்மள பரபரப்பான வாழ்க்கைக்குள்ள திணிச்சுக்கிட்டாலும் இயற்கை மேல இருக்கிற மோகம் என்னைக்குமே குறையறதில்ல. இது மாதிரியான வனங்களையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் பார்க்கும்போது ஒரு புது உற்சாகம் வர்றதுக்கு காரணம் அது மேல இருக்கிற மோகம்தான். நம்மளோட மலை பயணம் சுவாரஸ்யமாகவும் சவாலானதாகவும் போயிட்டு இருக்கு. இந்த சதுரகிரி மலை சித்தர்களோட தலைமை பீடுன்னு சொல்லப்பட்டாலும் நாம சித்தர்களை தேடி பயணம் செஞ்சாலும் இந்த சதுரகிரி மலையில பயணிக்கும் போது ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம் நமக்கு காத்திருக்கு. நம்மளும் பாக்குறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. தியானம் பண்றதுக்கு வந்துட்டோம். அவர் அந்த தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து பேசுற சத்தம் கூட அவர் வந்து கன்சிடர் பண்ணாம தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டு பார்ப்போம் என்ன பேசுறாருன்ட்டு. ஏங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எவ்வளோ கேட்டோம், அவர் பேசவே இல்லை. பார்க்கலாம், வேற ஏதாவது பார்க்க முடியுமா? வேற பேசுவாங்க, பார்க்கலாம். சதுரகிரி மலை மூலிகைகளால் ஆனது. மிக விசித்திரமான செடி கொடிகள் இங்கு நிறைந்திருக்கின்றன. சித்தர்களின் தலைமை பீடமாக சதுரகிரி அழைக்க பெற்றதற்கு வனம் முழுவதும் நிறைந்திருக்கும் மூலிகைகளே முதல் காரணம். இரவு முழுவதும் திரியை போல எரியக்கூடிய ஜோதி இலையை காட்டுவதற்காக நம்மை அழைத்து செல்கிறார்கள் சிலர். சதுரகிரி மலை ஏறி வரும்போதே பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ இருட்டிடுச்சு. இந்த ராத்திரி வேளையில் நம்ம கண்ணில் தென்படுற சில பேரை பார்த்து சில விஷயங்களை கேட்கும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் நமக்கு புதுமையாகவும் சுவாரஸ்யமா இருக்கு. அந்த வகையில் இன்னொரு ஒரு விஷயத்தை ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, கேட்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். பல மூலிகைகள்லாம் இருக்குங்க. அதை எப்படி சொல்றதுன்னா, இப்போ செய்கையில நான் காமிக்கிறேன். இந்த மரத்துக்கு பேர் வந்து பேய் சுண்டைன்னு சொல்லுவாங்க. பேய் சுண்டைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து சித்தர்கள் வந்து இந்த பஞ்சு திரி இல்லாத காரணத்தால இது வந்து இந்த அவசரத்துக்கு இந்த செடியை, இந்த இலையை பிடுங்கி திரியா சுத்தி தீப வழிபாடு செஞ்சிருக்காங்க. இதுதான் பேய் சுண்டை மரம். இந்த இலைதான் எண்ணெய் ஊற்றினால் விடிய விடிய எரிந்து ஒளி தருகிறது. மின்சாரம் இல்லாத சதுரகிரியில் ஜோதி இலைகள் தான் தீபமாக பிரகாசிக்கின்றன. பச்சை இலை எரிவதை ஆச்சரியத்தோடு பார்த்து விலகி நடக்கிறோம். மொத்தமாக இருள் கவிந்த மலையில் அழகாக ஒளிர்கிறது முழு நிலவு. சுற்றிலும் காடுகள், காட்டிலிருந்து கிளம்பும் வினோதமான சத்தங்கள், எங்கோ ஓடும் நீரின் சலசலப்பு, வானத்தில் முழு நிலவு. இயற்கையின் அழகும், கால்களுக்கடியில் 5000 அடி உயர மலை விரிந்து கிடக்கும் பிரமிப்பும் மனதை முழுமையாக ஆட்கொள்ள சற்று நேரம் இளைப்பாறுகிறோம். வாழ்வின் நிர்பந்தங்களை நிராகரிக்கிறவர்கள் சந்நியாசிகளாகவோ சித்தர்களாகவோ ஆன்மீகத்தில் கரைந்து இயற்கையில் தன்னை புதைத்துக் கொள்கிறார்கள். பாதைகளற்ற அடர் வனங்களால் சதுரகிரியில் பகலே குழப்பத்தையும் பயத்தையும் அளிக்கிறது. இங்கு இரவு வாழ்க்கை எப்படி சாத்தியப்படும்? ஆனால் அடர்ந்த வனத்திலும் சிலர் தவம் இருக்கிறார்கள். சதுரகிரி மலையில கொல்லிமலையை விட அதிகமான சித்தர்கள் வாழ்ந்ததா இங்க இருக்கிற மக்கள் பரவல எல்லாருமே சொல்றாங்க. அதாவது யாருமே இதை மறுக்கல, சித்தர்கள் இல்லை அப்படின்னா யாருமே மறுக்கிற மாதிரி தெரியல. நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாருமே சித்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இரவு நேரத்துல நடமாடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுலயும் பகல்ல வந்து அவ்வளவு கண்ணில் தெரிய மாட்டாங்க. இரவு நேரத்துல அதுலயும் காலையில 4 மணிக்கு வந்து நிறைய சித்தர்கள் நடமாடுவாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பெண்கள் கூட அந்த மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தேடி பார்க்கலாம், சித்தர்கள் இல்லை வேற யாராவது நம்ம கண்ணில் படுறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு. நம்மளுடைய தேடுதல் வெட்டி முடிஞ்ச நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் அவனை தேடி பார்க்கலாம். சுவாமி, சுவாமி,
சிவாயம். ஹரி ஓம் சிவாயம். யார் அது? சாமி, நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், உங்ககிட்ட பேசணும். பேச முடியுமா? சன்னியாசிகிட்ட என்ன பேசுறீங்க? சுவாமி, இந்த சதுரகிரி மலையில் சித்தர்கள் நிறைய வாழ்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தோம். உங்களுக்கு ஏதாவது சித்தர்கள் இந்த பகுதியில் இருக்காங்களா? உண்மைதானா அது? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சித்தர்கள் தான் இருக்காங்க. சித்தர்கள் சிவம் இருக்கும் இடமெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க. சதுரகிரி மலையில் 18 சித்தர்களும் தவம் புரிஞ்சு அற்புதமான லீலைகளை எல்லாம் சாதிச்ச இடங்கள் இது. இங்கே எல்லா சித்தர்களும் வந்து வாசம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இரவு நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? தியானமா என்ன இது? இறைவனோட ஒன்றி தியானத்தில் இருக்கிறோம். இரவு நேரங்களில், பௌர்ணமி காலங்களில், இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் தியானத்தில் இருக்கும்போது மனோநிலை நல்லா இருக்கும். இறைவனுடைய ஆத்மார்த்தமான சுரூபத்தை நாம் உணரலாம், பார்க்கலாம், காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் காலையில் நிறைய பேர்கிட்ட பேசணும். சதுரகிரி மலையில் வந்து சித்தர்களை நான் பார்த்தேன், அந்த வடிவில் பார்த்தேன், இந்த வடிவில் பார்த்தேன், நாய் வடிவில் பார்த்தேன், வயசான வடிவில் பார்த்தேன், வியாதியஸ்த வடிவில் பார்த்தேன், நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எங்களால் நம்புற மாதிரி தெரியல. எனக்கு எப்படி இது உண்மைதானே? அது சாத்தியம்? அந்த மாதிரிலாம் சித்தர்களை பார்த்துருக்கிறதுங்கிறது எல்லாராலும் பார்க்க முடியாது. அவர்களுடைய அனுகிரகத்தையும் நடமாட்டங்களையும் நம்மால் ஆரம்ப காலத்தில் உணர முடியும். அப்போ அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்வுகளை நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் ஆகணும். நிலைகளை கடந்து வந்து அவங்களுடைய இதுக்கு நம்ம மாறி மாறி வரும்போது சில நேரங்களில் காட்சிகள் கிடைக்கும். இந்த இருண்ட காட்டில் இன்னும் எவரேனும் இருக்கிறார்களா?